Morning students, this is our 10th video session for chapter 7 Python functions. So in the previous classes we learned about types of functions. So now we are going to discuss about composition in function. So what is composition in functions? The value returned by a function may be used as an argument for another function in a nested manner. This is called composition. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம நிறைய டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் இந்த காம்போசிஷன் டெக்னிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ரிட்டர்ன் அதை கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, ஆர்கியூமெண்ட். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஃபங்க்ஷனில் நெஸ்டட் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெஸ்டட் மெத்தட் அப்படின்றது நம்ம லூப்பில் பார்த்துருக்கோம், இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், if we wish to take a numeric value or an expression as an input from the user, we take the input string from the user using the function input function and apply evaluate function to evaluate its value. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ நாம் ஒரு நியூமெரிக் வேல்யூவோ ஆர் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இன்புட்டாக நம்ம கொடுக்கலாம். அதை நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் அண்ட் எவால் ஃபங்க்ஷன் இருக்குல்லையே, அதை எவாலுவேஷன் அப்படின்றத எவால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எவால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷனையோ இல்லை ப்ரோக்ராமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். n1 அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டேன். ஸோ ஈக்குவல் டு எவாலுவேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனில் என்டர் ஏ நம்பர். ஸோ இப்போ யூசர்ட்டேருந்து நாம் ஒரு நியூமெரிக் வேல்யூ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லையா. ஸோ நான் 2, 3, 4ன்னு சொல்லிவிட்டு நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ n1 அப்படின்ற அந்த வேரியபிள் நேம் நான் கொடுத்த உடனே அது என்ன ஆகுது பாருங்கள், அதோடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளேயில் வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் n2லையும் பாருங்கள் எவால்வேட். ஸோ இன்புட் என்டர்ன அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் 12.0 + 13.0 × 2 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு n2 அப்படின்ற வேரியபிள் கொடுத்த உடனே 38.0 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு நாம் வேறு ஒரு ப்ரோக்ராமில் வேறு ஒரு ஃபங்க்ஷனில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே அசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் தான் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பைத்தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இதில் லாஸ்ட் ஒன் தான் என்னது, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வென் எ ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் இஸ் நோன் அஸ் ரிகர்ஷன். ஸோ இது 1 மார்க் கொஷின். ஸோ ரிகர்ஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தானே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ரிகர்ஷன். So recursion works like loop, but sometimes it make more sense to use recursion than loop. So recursion என்ன பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐட்ரேஷன் மெத்தட் தான். லூப்பில் பார்த்தோம் இல்லையா. ஸோ லூப் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் ஆனால் லூப்பை விட பார்த்தீங்கன்னா நம்ம ரிகர்ஷனை சம் பிளேசஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ யூ கேன் கன்வெர்ட் எனி லூப் டு ரிகர்ஷன். ஸோ நம்ம லூப் பார்த்தோம் இல்லையா, ஃபார் லூப், ஒயில் லூப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து கூட நம்ம ரிகர்ஷன் மெத்தடில் கூட ப்ரோக்ராமை கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமேஜின் எ ப்ராசஸ் would iterate indefinitely if not stopped by some condition. Such a process is known as infinite iteration. இப்போ ரிகர்சிவ் அப்படின்னும் போதே நான் என்ன சொன்னேன், அதாவது கால்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், தன்னையே அது கால் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோடைய ஐட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபைனிட்டி ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி வரையறையே கிடையாது. அது பாட்டு அன்லிமிட்டடாக என்ன ஆகும், ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணோம்னா கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணோம். நாம் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுக்கலனா தான் அப்படி ஒர்க் ஆகும். நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதோட அது ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா. ஸோ த கண்டிஷன் தட் இஸ் அப்ளைட் இன் எனி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் நோன் அஸ் பேஸ் கண்டிஷன். அந்த மாதிரி நம்ம கொடுக்குற கண்டிஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எ பேஸ் கண்டிஷன் இஸ் மஸ்ட் இன் எவ்ரி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அதர்வைஸ் இட் வில் கண்டினியூ டு எக்ஸிக்யூட் லைக் அன் இன்ஃபைனிட்டி லூப். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேஸ் கண்டிஷன் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, அப்படி கொடுக்கலன்னா அது பாட்டு என்ன ஆகும்னா ஸோ ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ overview of how recursive function works. ஸோ recursive function is called by some external code. ஸோ recursive functions அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கோடோடு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லிங்க் பண்ணி அது மூலயமா தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, இஃப் த பேஸ் கண்டிஷன் இஸ் met then the program gives meaningful output and exist. ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஸ்டாப் கண்டிஷன் இருக்கு இல்லையா, பேஸ் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கான ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட் கிடச்சா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நாம் ஸ்டாப் வேல்யூ கொடுக்கல, அதாவது பேஸ் கண்டிஷன் அப்ளை பண்ணலைன்னா ஸோ ரிப்பீட்டடாக அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதர்வைஸ் ஃபங்க்ஷன் டஸ் சம் ரெக்வயர்ட் ப்ராசஸிங் அண்ட் தென் கால் இட் செல்ஃப் டு கண்டினியூ ரிகர்ஷன். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூவாக அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்.
ஸோ டு கால்குலேட் ஃபேக்டோரியல் நம்ம மேத்தமெட்டிக்கல்லே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா ஸோ 1 × 2 × 3 × 4 அது 0 × 1 × 2 × 3 × 4. ஸோ ஃபேக்டோரியலில் ஜீரோவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஓகே, 0 அப்படின்னாலே ஸோ 0 கூட நம்ம எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம 0 × சொல்லக்கூடாது. ஜீரோவோட வேல்யூ ஃபேக்டோரியல் வேல்யூன்னு எடுத்துட்டாலே 0க்கு 1 அப்படின்றது வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ நமக்கு 0ன்னு எடுத்துட்டா 1 × 1 × 2 × 3 × 4 அப்படின்னு நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குமோ அதுதான் வந்து ஃபேக்டோரியல் அப்படின்றது. ஓகே, ஸோ ரிகர்ஷன் அப்படின்னும்போது என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு 1 × 2 ஸோ மல்டிப்ளை பண்ணிடுச்சா 2 வேல்யூ, திரும்ப என்ன பண்ணணும் 2 × 3. ஸோ அந்த மாதிரி அது ரிப்பீட்டடாக அதே ஒர்க்கே செஞ்சுட்டே இருக்கும். அதுதான் வந்து ரிகர்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் மெத்தடில் டெஃப்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன். ஃபேக்டோரியல் அப்படின்றாலும் நான் ஷார்ட்டாக ஃபேக்ட்ன்ற ஃபங்க்ஷனை எடுத்துட்டேன். ஸோ என்னன்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டோம். இஃப் n = 0 ஸோ 0வாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், ரிட்டர்ன் 1. ஸோ 1ன்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா வேறு வேல்யூ என்ன கொடுத்தாலும் ஸோ ரிட்டர்னில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், n × fact of n - 1. ஸோ பிரிண்டில் ஃபேக்ட் ஆஃப் 0. ஸோ நெக்ஸ்ட்டில் பிரிண்டில் ஃபேக்ட் ஆஃப் 5. ஸோ அவுட்புட் என்ன கிடச்சிருப்பாங்க, ஃபஸ்ட்டு பிரிண்டில் ஃபேக்ட் ஆஃப் 0 கொடுத்ததால அதோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு கொடுத்தால 5 வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் 120 நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ டிட் யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 2000. ஸோ வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2000 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் பண்ணுமா. ஸோ ஃபேக்டோரியல் வந்து 2000 வேல்யூ வரைக்கும் நமக்கு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இட் வில் கிவ் ரன் டைம் error maximum recursive depth exceeded in comparison. This happens because Python stops calling recursive function after 1000 calls by default. என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த பைத்தானில் பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எது வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னா 1000 வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு அதுவே ஸ்டாப் பண்ணிக்கும். 1000 வரைக்கும் கால் பண்ணோம், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். அப்போ 2000 வரைக்கும் ஒர்க் ஆகாது அப்படின்னா ஸோ அப்படி 2000 கொடுக்கும்போது நமக்கு ரன் டைம் எரர் மெசேஜ் வரும் அப்படின்றாங்க. ஓகே, இட் ஆல்சோ அலோவ் யூ டு சேஞ்ச் த லிமிட் யூஸிங். ஸோ நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கோடிங் என்னென்னா sys.set recursion limit பேரந்திசிஸ்ல லிமிட் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸோ லிமிட்டோட வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இம்போர்ட் sys. ஸோ இம்போர்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த சாப்டர்ஸ்லாம் நம்ம இம்போர்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், sys.set recursion limit 3000 கொடுத்தாச்சு. ஸோ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், def fact of n if n = 0 ரிட்டர்ன் 1. 0னா 1 வரணும். எல்ஸ் அப்படின்னா நமக்கு ரிட்டர்னில் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, n × fact of n - 1. இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு எவாலுவேட் பண்ணணும். ஸோ பிரிண்டில் ஃபேக்ட் ஆஃப் எது வரைக்கும் கொடுத்துருக்கோம்னா 2000 வரைக்கும் நமக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து பைத்தான் ஃபங்க்ஷன் சாப்டர்ஸ் இன்னையோட நமக்கு ஸோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 பார்ட் ஆஃப் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் இது. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகே, ஸோ இதில் புக் பேக் 1 மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ புக் பேக் 1 மார்க்ஸில் ஆன்சர்ஸை நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.